மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. முதல்வர் விஜயோடு பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் விஜயுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அன்புமணி வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் விஜயோடு இன்று அன்புமணி சந்தித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அன்புமணி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். இது தொடர்பாக இன்று முதல்வரோடு விவாதிப்பார் என்று தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், வணக்கம். அன்புமணி முதல்வர் சந்திப்பில் என்ன பேசப்படுகிறது? கூடுதல் விவரம். விக்னேஷ், சென்னை தலைமைச் செயலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்து வருகிறார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரி பாமக தலைமையில அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை தொடர்ந்து பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. அதே போன்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம், அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். எனவே தமிழக அரசு விரைந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தாங்க. இந்த நிலையில அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான தமிழக முதலமைச்சரை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் இன்று நேரில் வழங்க இருக்கிறார். குறிப்பாக நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான உத்தரவை வழங்க வேண்டும். அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே சட்டப்பேரவையில் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கான உத்தரவு அறிவிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை மனுவோடு வலியுறுத்துவதற்காக தற்போது அன்புமணி ராமதாஸ் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். சரியாக 10:30 மணிக்கு இந்த அவர் முதலமைச்சர் சந்திப்பதற்கான நேரம் என்பது வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக விரிவாக செய்தியாளர்களும் சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் தமிழகத்தில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க வேணும் அப்படின்றத தொடர்ந்து தாவேகா வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். விக்னேஷ், சந்தானகுமார், இந்த விவகாரத்துல தாவேகா அரசோட நிலைப்பாடு என்ன? அது தொடர்பான தகவல்கள் ஏதாவது இருக்கா? தமிழக வெற்றி கழகம் கட்சியாக இருக்கும் போதே கூட தொடர்ந்து கேஸ்ட் சென்சஸை தமிழகத்தில் எடுக்க வேண்டும். மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று முடிந்திருக்கூடிய தமிழகத்திலையும் எடுக்க வேண்டும் என்று தாவேகா ஆட்சியில் இல்லாத போதே அறிவித்திருந்தாங்க. அதே போன்று தேர்தல் வாக்குறுதியிலும் கூட தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அது ஒட்டிதான் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்வாகிகள் சந்தித்து அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. எனவே அரசாக பொறுப்பேற்ற பின்பு இந்த அறிவிப்பை எப்படி செயல்பட போகிறார்கள், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை எவ்வாறு நடத்தப் போகிறார்கள், அது எப்போது நடைபெறும் என்பது குறித்தான ஒரு முடிவை அரசு கொள்கை முடிவாக எடுக்க வேண்டும். அந்த முடிவை எப்போது எடுக்கப் போகிறார் விஜய் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவேதான் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்டிருந்தோம், அதே போன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் வழங்கி கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயை அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயோடு பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அன்புமணி வலியுறுத்தியிருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அன்புமணி நடத்திய கூட்டத்தில் தாவேகா பங்கேற்றிருந்தது. முதல்வரோடு பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.